சிவாய நமக. 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் அதிபத்த நாயனார். கதிரவன் வழிவந்த பழமையான சோழர்களுக்கு உரிமை உடையது நாகப்பட்டினம். அது கற்பக பூங்கொடியில் பூத்த மலர் போன்றது. பொன்னொழி மின்னும் மாளிகைகளை உடையது. மேலும் பல வளங்கள் உடைய கடல் போலவும் உலகை தனக்குள் காட்டுகின்ற கண்ணாடி மண்டலம் போலவும் அந்நகர் இருந்தது. அந்நகரின் பக்கத்தில் பரதவர் குடிகள் நிறைந்த பரதவச்சேரி இருந்தது. மீன்வலை விரிப்போர் விற்போர் வாங்குவோர் ஓசை நிரம்பி இருந்தது. இத்தகு நுழைப்பாடியில் பரதவர் குலத்தில் அவதரித்தவர் அதிபத்தர். இறைவனின் திருவடிகளுக்கு தொண்டு புரியும் இயல்பினர். அவர் அப்பரதவர்களின் தலைவராகவும் விளங்கினார். பிடித்த மீன்களில் முதலில் அகப்பட்ட மீனை சிவபெருமானுக்கென குளிர்ந்த கடலில் விட்டுவிடுவார். வலையில் பல நாட்களாக ஒரு மீன் மட்டுமே அகப்பட்டது. அதனை எப்போதும் போல இறைவனுக்காக என கடலில் விட்டார். தாமும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர். ஆனால் இறைவன் இத்தொண்டரது அன்பு என்னும் அமுதத்தை உண்டு கொண்டிருந்தார். இவ்வாறு உள்ள நாட்களில் ஒரு நாள் பொன்னும் மணியும் கொண்டு மீன் உறுப்புக்கள் உளதாகும்படி ஒரு மீன் வலையில் கிடைக்கும்படி செய்தான் இறைவன். அஃது உலகம் அடங்கும் விலை மதிப்புடையது. பரதவர் அதிசயத்துடன் நாயனாரிடம் தந்தனர். அதனை வாங்கிய அதிபத்தர் பொன்னொழி மின்னும் இம்மீன் எம் இறைவனின் பொன்னார் திருவடிக்கு ஆகுக என மீளவும் கடலில் விட்டார். பொருளை முன்னாக கொண்டே உலகம் செல்லும் என்னும் பொன்னாசை ஆகிய பொறுப்பற்றினை நாயனார் நீக்கினார். இடப வாகனத்தில் இறைவன் எழுந்தருளி காட்சி தந்தார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.